திருமணத்திற்கு முன் ஏன் மருதாணி போடுகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் அழகுக்காக தானா? இல்லை, பார்வதி தேவியின் புராண கதை. பார்வதி தேவி சிவபெருமான் திருமண நிகழ்விற்கு தேவர்கள் அனைவரும் கைலாசத்திற்கு வந்தனர். அப்போது இந்திரன் திருமணம் என்பது உலகிற்கு மங்களத்தை அளிக்கும் நிகழ்வு, பார்வதி தேவியின் கைகளில் மங்கள சின்னம் இருக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது தேவி லக்ஷ்மி பூமியில் வளர்ந்த ஒரு புனித செடியை எடுத்தார். அந்த செடிதான் மருதாணி செடி. மருதாணி இலைகளை அரைத்து லக்ஷ்மி தேவி பார்வதி தேவியின் கைகளிலும் கால்களிலும் மருதாணி பூசினார். அப்போது தேவி முகத்தில் குளிர்ச்சி, மனதில் ஆனந்தம், உடலில் அழகு எல்லாம் பெருகின. பார்வதி தேவி இறுதியாக வரமளித்தாள். எந்த வீட்டில் திருமணத்திற்கு முன் மருதாணி போடப்படுகிறதோ அங்கே சண்டை குறையும், அன்பு அதிகரிக்கும், சந்ததி நன்றாக வளரும். அதன் பிறகு லட்சுமி தேவியும் வரமளித்தார். இந்த செடியில் குளிர்ச்சி, பொறுமை, நிலைத்தன்மை இருக்கிறது. இதுதான் திருமணத்திற்கு தேவையான சக்தி. விஷ்ணுவும் தோன்றி வரமளித்தார். பூமி தத்துவம், குளிர்ச்சி சக்தி, மங்கள சக்தி, இவை மூன்றும் லக்ஷ்மி, பார்வதி, பூமாதேவி இவர்களின் சக்தியாக கருதப்படும் என்றார். அதன்பின் திருமணத்திற்கு முன் மருதாணி போடும் வழக்கம் உருவானது. ஆன்மீக பதிவுகளுக்கு நமது வேல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.